உலகெங்கு வாழும் இனிய சகோதர சகோதரர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மலர் பாஸ்கர், திருநெல்வேலியிலிருந்து. இன்னைக்கு வீடியோ தலைப்பில் வந்து அதிக அற்புதமான ஆலயங்கள், அதிசயத்தக்க சூட்சமங்கள் நிறைஞ்ச தலைப்பின் கீழே புகழ்பெற்ற ஆலயங்கள்லாம் அதில் மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படின்ற விஷயங்களை வந்து சில கோயில்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் வந்து இன்னைக்கு முதல்ல வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன்மாதேவி பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தோட சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிறந்தோடனே ஜாதகன்ற வந்து பஞ்சாங்கன்றது பஞ்ச அங்கங்கள் உள்ளதை தான் பஞ்சாங்கன்னு சொல்கிறோம். இப்போ வாஸ்து ரீதியான பஞ்சபூதங்கள், அதுவும் அஞ்சு அஞ்சு தத்துவங்களுக்கு தான் வாஸ்துன்னு சொல்கிறோம். ஜாதகம் நம்ம பார்க்கும்போது பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், நட்சத்திரம், திதி, கர்ணம் இதுதான் பார்க்குறோம். அதில் ஒரு அங்கம் தான் வந்து யோகம். அந்த யோகன்றதை வந்து யாரும் வந்து சரியாக பின்பற்றுறதில்லை. அந்த யோகத்தில் மிகப்பெரிய சூட்சமங்கள் இருக்குது. அந்த வந்து மிகப்பெரிய ஜோதிடர் வந்து எங்கள் குழு தலைவர் முனைவர் ஆண்டாள் பி சுக்குலிங்க சார் அவருக்கு வந்து இந்த யோகத்தில் வந்து இந்த மொத்தம் 27 யோகம் இருக்குது. அதில் வந்து ஒரு 17 யோகம் வந்து சுப யோகம், 10 யோகம் வந்து அசுப யோகம் இருக்குது. அந்த அசுப யோகம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு அவங்க குடும்பத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவருக்கு விளக்கி சொல்லவும், எங்கள் சார் என்ன பண்ணாங்க, எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் அந்தந்த யார் யார் அந்த அசுப யோகத்தில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் செக் பண்ணி அவங்க டிஃபால்ட்டாக அவங்க வீட்டில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு சார் வந்து யூகிச்சு அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி, அதே போல் நிறைய சாரோட நண்பர்கள் கிளைண்ட் இவங்களுக்கெல்லாம் அந்த அசுப யோகத்தில் யாராக இருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் டிஃபால்ட்டாக தொடர்ச்சி என்னென்ன ஒவ்வொரு அசுப யோகத்துக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை சரி பண்ணும்போது, இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தேடி அலையும் போது தான் இந்த பக்தவச்சல பெருமாள். நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டு உள்ளே இந்தியாவில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்காத ஒரு தீர்வு வந்து இந்த தாமிரபரணி ஆத்தங்கரையோரில் பக்தவச்சல பெருமாள் கோயிலில் வந்து நீங்கள் சேவிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த 10 அசுப யோகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 10 அசுப யோகத்தில் உள்ள பாதிப்புலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இல்லை அதில் இருக்கவங்களும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கேள்வி நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ பிரச்சனை யார் இருக்கோ அவங்க தான் வந்து அணுகணும் ஒழிஞ்சு நல்லா இருக்கவங்க நல்லா இருக்கட்டும், கடவுள் அவங்க நல்லதை கொடுத்துருக்காரு, அவங்க நல்லா இருக்கட்டும், ஒன்றும் பாதிப்பு இல்லை. இப்போ அந்த 10 அசுப யோகங்களில் வந்து ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து நான் வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வீடு கட்ட முடியல ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கல்யாணம் தடை இருக்குது, இல்லை குழந்தை பிள்ளை தடை இருக்குது, இல்லை வேலை முன்னாடி தடை இருக்குது, இது போல் தொடர்ச்சியாக எதனா தொடர்ந்து எதனா ப்ராப்ளம் அவங்க குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும்போது அதில் குறிப்பாக வியாகி பதன் ஒரு அந்த யோகத்தில் வியாகி பதன் அதுதான் இங்கே ரொம்ப விசேஷமாக இந்த இடத்துல இந்த கோயிலில் பண்ணுறாங்க. உங்கள் அந்த 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 யோகம் வர நாளில் வந்து நீங்கள் இந்த பெருமாளை சேவிக்கிறது சிறப்பு. முடியல எந்த நாளில் நீங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து இங்கே பரிகார ஸ்தலமாக பார்க்காதீங்க, கடவுளாக பாருங்கள். இங்கே வந்து பூஜைன்னு இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை சொல்லணுன்ட்டு பணம் அதிகமாக கேட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அது போல் நீங்கள் பண்ண தேவையில்லை. பெருமாளை பாதத்தை இருக்க பற்றி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கும். அது போல் நீங்கள் இந்த பரிகாரம் பின்னாடி அலையாமல் ஜோதிடர் இல்லாமல் நட்சத்திரம், திதி இதெல்லாம் பார்த்து இப்போ திதியும் வந்து நிறைய வேலை செய்யுது. அந்த திதியை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ எங்கள் சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாங்கள் தனியாக ஒரு திதியை பற்றி சொல்கிறேன். இந்த யோகத்தில் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். மொத்தம் 27 யோகம் இருக்குது. அதில் வந்து 17 யோகம் வந்து சுபயோகம், 10 யோகம் வந்து அசுப யோகம். நான் முன்னாடியே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். அந்த 10 அசுப யோகத்தில் யாருன்னா உங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் தடைகள் இருக்குது, ஏதோ வளர்ச்சிகள் ஏதோ முன்னேற்றங்களில் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாலும் இந்த பக்தவச்சல பெருமாளை வந்து சேவிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். பக்கத்துலேயே தாமிரபரணி ஆறு ஓடுது. அந்த தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே ஆற்றுல விட்டுருங்க. அது போல் பண்ணாதீங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கன்னா போடுங்க. புதுசாக ட்ரெஸ்ஸை குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாமியை நீங்கள் போங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்கும். மேலும் இந்த கோயிலோட சிறப்பு வந்துன்னா, இப்போ 108 திவ்ய தேசங்களில் 17வது திவ்ய தேசம் இது. அதில் மட்டும் நம்ம அந்த கர்மான்னு சொல்லுவோம், நம்ம பித்ரு தோஷம் நீங்கணும், அங்கே போய் அந்த ஹோமம் பண்ணுறேன், இந்த ஹோமம் பண்ணுறேன், குரு பயிற்சி பண்ணுறேன், குரு பயிற்சி ஆகிடுச்சு, எனக்கு வந்து ராகு பிரச்சனை, கேது பிரச்சனை, சனீஸ்வர பிரச்சனை, இது போல் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இப்போ பூர்வீகம், ஒரு சிலர் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் சொல்லுவாங்க, குடும்பத்தில் ஆகலைன்னு சொல்லுவாங்க. போல் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பெருமாளை வந்து நீங்கள் அணிந்து வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுபோல் நீங்கள் எல்லோரும் இந்த இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த மிக பிரம்மாண்டமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு.
மகிழ்ச்சி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.